ஹீரோ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்கள் ஹார்ட் பீட்டே நிறுத்துற அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லரை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சினிமா ஆஃப் தி டேல 2015ல் ஹாலிவுட்டில் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட த வாக் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1974ல் ஃபேமஸான ஹை வயர் ஆர்டிஸ்டான ஃபிலிப் பீட் அப்போதைக்கு வேர்ல்டில் டாலஸ்ட் பில்டிங்கான ட்வின் டவருக்கு இடையில வயர் கட்டி நடக்க பிளான் பண்ணுறாரு. எல்லா செக்யூரிட்டிஸையும் மீறி இந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த வயரில் ஏறினவர் பத்திரமா அந்த சைட் போய் சேர்ந்தாரா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த வாக். அந்த வயர் மேலே ஹீரோ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் நமக்கு பயங்கர டென்ஷன் கிரியேட் பண்ணும். அந்த 1350 அடி டவர் மேல அவர் ஒரு அடி தப்பா வச்சா கூட நம்ம தலையே சுத்திரும். அந்த அளவுக்கு ஒரு ஹை ஆக்டைன் ரஷ்யா நமக்குள்ள கடத்திருப்பாங்க. இது 1974ல் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்கிரெடிபிள் ஸ்டண்ட் அப்படின்றதுனாலேயே இந்த படத்தை என்ன சுவாரஸ்யப்படுத்துது. ஆனால் இந்த மூவியோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா 1970ஸ்ல இருந்த நியூயார்க் ஆகட்டும், அப்போ இருக்கிற ட்வின் டவர் ஆகட்டும், அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட அமேசிங்கான விஷுவல்ஸ்னால அந்த ட்வின் டவரோட ஹைட்டை ரியலிஸ்டிக்காக காமிச்சதோட ஒரு வெர்டிகோ ஃபீலிங்கும் நமக்குள்ள கடத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு டிபிக்கல் த்ரில்லராக இல்லாமல் உண்மையிலேயே சீட்டேஜில் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சோனி லைவ் OTTல அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் படம் பார்த்தவங்க நீங்க எந்த சீனுக்கு ரொம்ப பயந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.